மதுரை விரகனூர் சுற்றுச்சாலையில் கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் திரண்டிருப்பார்கள், விவரங்கள் என்ன? காயத்ரி, கீழடியில் 2014 2017 வரைக்கும் மத்திய அரசு சார்பில் 2 கட்டங்களாக அகழாய்வு நடத்தப்பட்டது. அந்த அகழாய்வு பணியை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த 2 கட்டங்களோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவருடைய ஆய்வு அறிக்கையை 2023ஆம் ஆண்டு சமர்ப்பித்தார். சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிடாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. தொடர்பாக நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விவகாரங்கள் அதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அது அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி அனைத்து கட்சியினரும் எதிர்கட்சியினரும் தொடர்ச்சியாக அதற்கு குரல் கொடுத்து வருகிறார்கள். கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும், வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தொடர்ச்சியாக தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரதமரிடம் பேசிக்கொண்டு இந்த நிலையில் மதுரையில் திமுகவினுடைய மாணவர் அணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரகனூர் சுற்றுச்சாலை அருகே நடைபெற்றக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி அவருடைய ஏற்பாட்டில் எம்பி திருச்சி சிவாவினுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கீழடியினுடைய ஆய்வு அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து, கீழடி நமது தமிழரின் தாய்மடி என்ற வாசகங்களை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். மாணவர் அணி சார்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி வெற்றி, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.